நைட்டு ஊர்லேருந்து வரும்போது வீட்டை இடிச்சிட்டாங்க. நான் வீடியோ போட்டது எல்லாமே அவங்க வீட்டை இடிக்கக்கூடாது, தேர்ஸ்டே நமக்கு ஹியரிங் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க வீட்டை இடிக்கக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவுமே போட்டேன். டிவிகேல முதலமைச்சர் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் திமுகக்கு எதிராக 3 ஃபைல் இருக்குன்னு சொல்றாங்க. என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, எதையும் சேர்த்து 4வது ஃபைலை வச்சுக்கோங்க. ஒரு திமுக பிரமுகர் எங்க வீட்டை வந்து அபகரிச்சிருக்காரு. மேல் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கும் போது இதை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? என்கிட்ட நிறைய பேர் டிவிகேல வந்து லாயர்ஸும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்க ஃபோன் பண்ணிக்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொன்னது என்னடா, நைட்ல வந்து இடிக்க மாட்டாங்க தம்பி, நம்ம நாளைக்கு காலையில அவனுக்கு யாராச்சும் அனுப்புற, போலீஸ் கிட்ட பேசுற, 2 நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தைரியம் கொடுத்ததாங்க. ஊருக்கு வந்துகிட்டு இருந்தா, ஊருக்கு வரும்போதே பார்த்தா வீட்டை பாதி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு 12 மணிக்கு. அந்த 12 மணிக்கு அவங்களுக்கு இடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை கூப்பிட்டு வந்தா நைட்லலாம் யாரும் வீட்டு இடிக்க மாட்டீங்களா என்ன சொல்லிக்கிட்டு கேட்கறாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றதையும் போலீஸ் காதுல வாங்கினேன். நாளைக்கு ஹியரிங் இருக்கு, ஆனா அவன் போலீஸ் எப்படி மேனிபுலேட் பண்றானா, எந்த கோர்ட்லயும் கேஸ் இல்ல, பண்ருட்டி கோர்ட்ல முடிஞ்சு போச்சுன்ற. பண்ருட்டி கோர்ட்ல முடிஞ்சு போனதை சேலஞ்ச் பண்ணி தானே நாங்க கடலூர் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இந்த ஏலமே செல்லாது, சேல்ஸ் இந்த வீட்டை ஏல விடுங்கன்னு எந்த ஜட்ஜு கையெழுத்து போட்டாங்கன்னு அவங்களை காமிக்க சொல்லுங்க. எதுவுமே கிடையாது, வெறும் லெட்டர் இருக்கு, அதுல ஜட்ஜு கையெழுத்தோ சீலோ எதுவுமே கிடையாது, ஃபைனல் டிகிரி கிடையாது. ஃபைனல் டிகிரி இல்லாம ஒரு வீட்டை இடிக்க முடியுமான்னு யாரா இருந்தாலும் தேடி பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அடுத்த வீடியோவில் நான் பேசி உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன். நான் வீட்டை இடிக்கிறதுக்கு ஃபைனல் டிகிரி எங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு அதை கண்ணில் கூட காட்டல, ஒரு பேப்பர் கூட காட்டல. கேட்டால் நீ ஸ்டே ஆர்டர் தான் 8 வாரம் சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயும் இந்த வீட்டை வாங்கிட்டோம், சேல்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அது எல்லாமே செல்லாது. ஃபைனல் டிகிரி இல்லைன்னா ஒரு ஆக்ஷனே செல்லாது. இதுக்கு ஃபைனல் டிகிரியே கிடையாது. எங்க ஃபைனல் டிகிரி காட்டுங்கன்னா, ஆமா நாங்க ஏழை எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், இவங்க மட்டும் தள்ளி தள்ளி போடுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.